கார்த்திக், இன்னொரு லாட்ஜ் போலாமா? போதும்ப்பா. இன்னைக்கு இவ்வளவு அடிக்கிற? இன்னைக்கு என் தம்பியோட நினைவு நாள். அவன் இறந்து 3 years ஆச்சு. ஆனா என் தம்பியை ஏமாத்தின அந்த பொண்ணு ஃபாரின்ல செட்டில் ஆகி ஜாலியா இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய இழப்பை என்னால தாங்கிக்க முடியல. உன்னோட பெயின் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. என் வைஃப். ஹலோ, ஐம் இன் தி பார். ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். டோன்ட் வரி, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, பாய். நான் எங்க இருக்கேன்னு கேட்டா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றா. என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்குவா. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. ஏன்? இல்ல, நீ கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணுதான், என்னை ஏமாத்திட்டு போனது ஒரு பொண்ணுதான். இந்த பொண்ணுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் பாரு. அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஒரு நல்ல பொண்ணு உனக்கு வைஃபா வந்திருக்கா. போலாமா? போலாம். ஜனனி, ஏய் வெள்ளவாடி, ஏய் வெள்ளவாடின்ற. நீங்க இங்க வந்த என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியா நீ? ஆளை வச்சு அடிக்கிற? இருடி, இப்ப நான் யாரும் காட்டுறேன். இரு, இன்னைக்கு புருஷா வருவான்ல, எல்லாத்தையும் சொல்றேன். ரெண்டுத்துல ஒண்ணு பாத்துறேன். இரு. ஹாய் கார்த்திக். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன அடிக்க ஆள் செட் பண்ணி அனுப்புறான். அப்படியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல, அவங்கள அடி பின்னிட்டேன். குட். அவ புருஷன் வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். நீ அங்கேயே இரு. அவ புருஷன் வந்தது எல்லாத்தையும் சொல்லிடு. என்னடி யோசிக்கிற? எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ. இருடி, உன் புருஷன் வரட்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லித்தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். ஐயோ வேணாம் கார்த்திக், ப்ளீஸ் வேணாம். அவர் வர டைம் ஆயிடுச்சு. ஏதோ நாளைக்கு பேசிக்கலாம் கார்த்திக். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் கார்த்திக். நான் தான் அவ புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் பார்க்காம வந்துட்டேன்? அவளை டார்ச்சர் பண்றது தான் அவளுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அவ புருஷன்கிட்ட சொல்லி அவன் மனசளவுல தண்டனை கொடுத்துக்க எனக்கு இஷ்டம் இல்ல சிவா. இல்ல கார்த்திக், நீ அவனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அவன் வைஃப் இன்னொருத்தனை லவ் பண்ணி ஏமாத்துறவன் தெரிஞ்சா கண்டிப்பா அவ கூட வாழ மாட்டான். வசதியான லைஃப்க்கு ஆசைப்பட்டு தானே உனக்கு துரோகம் பண்ணா. அந்த வசதியான லைஃபை இழந்து கடைசி வரைக்கும் கண்ணீர் விடணும். அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. இல்ல சிவா, எந்த ஒரு ஹஸ்பண்டுமே தன்னோட வைஃப் வேற ஒருத்தனை லவ் பண்ணா வசதியான வாழ்க்கைக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணிதான் தெரிஞ்சா உயிரே விட்டுருவான். அதை விட ஒரு பெரிய வலி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. வேணா சிவா, அவ பண்ண தப்புக்காக அவன் ஹஸ்பண்டை தண்டிக்க வேணாம். ஒன்ன போய் மிஸ் பண்ணிட்டாளே. சிவா, அவதான் கால் பண்றா. பேசு பேசு. ஹலோ கார்த்திக், நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? எனக்கு என் லைஃப் முக்கியம், என் சந்தோஷம் முக்கியம். இனிமே என் வழியில நீ குறுக்க வராத. ஒரு நாள் மட்டும் நான் உனக்கு வைஃபா இருந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன சொன்னா? ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு மனைவியா இருக்குன்னு சொல்றான். போய் என்ஜாய் பண்ணு. என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதோட சாவி உனக்கு வாங்கிக்கிறேன்.
எவ்வளவுதான் புருஷன் சின்சியரா இருந்தாலும் அவனுக்கு துரோகம் பண்ணாம இருக்க மாட்டீங்கடி. இன்னைக்கு ஏன் கூட வந்து படுப்ப, நாளைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன் புருஷங்கிட்ட போய் நடிப்ப. ஆம்பளைங்களை என்ன இழிச்ச வாங்களா? முக்காவாசி பொண்ணுங்களுக்கு சின்சியர் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுடி. உன்னெல்லாம் யூஸ் பண்ண நினைச்சிருந்தா எப்பயும் யூஸ் பண்ணிருப்பேன். லவ்னு என்னன்னு தெரியுமா? லவ் பண்ணிட்டு நீங்க பாட்டு வேற எவனோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணோட ஒரு வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்கடி. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்து கூட மன்னிச்சிடலாம். ஆனா பணத்துக்காக உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் ரெண்டு வருஷமா என்ன லவ் பண்ண. எனக்கும் நீ உண்மையா இல்ல. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண. அவனுக்கும் நீ உண்மையா இல்ல. லைஃப்ல நீ யாருக்கு
கார்த்திக் 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 ஏய் கார்த்திக் கார்த்திக் Johnny. Ah!